நம்ம சைல்ட்ஹுட்ல கண்டிப்பா சொல்றேன். எல்லாமே வந்து கார்ட்டூன்ஸ் பார்த்தா நம்ம வளர்ந்துருப்போம். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கார்ட்டூன்லயும் ஒவ்வொரு விதமான பிட்டனில்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்னும் வந்து ஒவ்வொரு ரகம் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் அத வளர்த்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சிருக்கேன். நான் வளர்க்க முடியல. ஆனா நான் வளர்த்த பெட்ஸுக்கு வந்து அந்த பேர் வந்து நான் வச்சிருக்கேன். இதே மாரி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த அளவுக்கு நம்ம 2 பேருக்கும் சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே வாங்க நம்ம லிஸ்ட்டுக்குள்ள போலாம். கரேஜ். கரேஜ் த கவரி டாக் அந்த சீரிஸோட மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் தான் நம்ம கரேஜ். இந்த சீரிஸோட மெயின் லோர் என்னன்னு கேட்டீங்கன்னா மியூரியல் யூஸ்டேஜ். இவங்க 2 பேரும் வந்து ஓல்டு கப்பல்ஸ். இவங்க 2 பேருக்கும் வந்து டவுன்ல இருக்கிறது பிடிக்காம டவுன் விட்டு ரொம்ப தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களோட பெட்டு தான் நம்ம கரேஜ். கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் தான். அதாவது கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயந்தாங்குழியான நாய் கூட வந்து சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கரேஜுக்கு எதை பார்த்தாலும் வந்து பயமா இருக்கும். லைட்டாக வந்து காத்துல ஸ்க்ரீன் ஆனா கூட பயப்படும். கீழே ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்தால் கூட வந்து பயப்படும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்தாங்குழியான டாக் தான் கரேஜ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம யூஸ்டேஜுக்கும் மியூரியலுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயத்தை தூக்கி போட்டு அவங்களுக்குள்ள தைரியத்தை கொண்டு வந்துட்டு அவங்க 2 பேரும் தான் காப்பாற்றுறதுக்கு தான் உயிரையும் தான் கொடுக்கறது தயாராக தான் இருப்பான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரேஜ் வந்து தைரியம் வந்துடும். யூஸ்டேஜுக்கு மியூரியலுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா யூஸ்டேஜ் கூட வந்து நம்ம கரேஜ் வந்து இப்போ தான் பயமுத்திட்டே இருப்பாங்க. சும்மா சும்மா ஆனால் மியூரியல் வந்து பார்த்தீங்கன்னா கரேஜ் மேலே எப்போ வந்து பாசமாக வந்து இருப்பாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மியூரியலுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து அடிப்பான். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி மியூரியலை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு மியூரியலுக்கு உயிரை கொடுக்க தயாராக வந்து இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் டிசைன் வந்து பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பூனை வரும், பேய் பேசுகிற மரம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசித்திரமான ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரேஜ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசுகிற கம்ப்யூட்டர் இருக்கும். நம்ம இப்போ தான் சாட் ஜிபிடி ஜெமினின்னு சொல்லிட்டு வந்து ஏஐ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் தலைவர் 2005 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதெல்லாம் பார்க்கறது தான் சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதாவது ஒரு முயல் வருங்க. அந்த முயல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கும். முடியை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டு கம்ப்யூட்டர் வந்து சிடி டிரைவ் போகிற இடம் இருக்கும் தெரியுமா, அதில் போய் சொருவிட்டு இது என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். அந்த கம்ப்யூட்டர் வந்து கரேஜுக்கு ரிப்ளை பண்ணும், பேசும். அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம கரேஜ் கிட்ட இருந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயந்தவங்களே இருக்கக்கூடாது. எல்லாம் வந்து தான் தைரியமாக வந்து இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரேஜ் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். அதனால வந்து கரேஜ் ரொம்ப வந்து பிடிக்கும். ஸ்கூபிடு. ஸ்கூபிடுங்கிற சீரிஸ்லாம் அந்த ஸ்கூபி வந்து பார்த்துருப்பீங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மிஸ்ட்ரியான விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா சில இடத்துல பேய் இருக்கும்பாங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இருப்பாங்க. அந்த இடத்துலாம் போயிட்டு அதனால் மாஸ்டரும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டீல் பண்ணி உண்மையை வெளியே கொண்டு வரதான் இவங்க டீமோட வேலையை வந்து இருக்கும். இவரோட ஃப்ரெண்டு தான் நம்ம ஸ்கூபியோட ஃப்ரெண்டு தான் நம்ம சாகியும் ஸ்கூபியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருப்பாங்க. சாகி கொண்டு தான் ஸ்கூபி வருவான், ஸ்கூபி கொண்டு தான் சாகி வருவான். நம்ம ஸ்கூபி வந்து டாக் தான். நம்ம ஸ்கூபி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கரேஜ் மாதிரி தான். எதுக்கு எடுத்தாலும் வந்து நம்ம பயப்படுவோம். ஆனால் சாப்பாடு வந்து காம்ப்ரமைஸே பார்க்க மாட்டான். எவ்வளோ இருந்தாலும் சரி நான் சாப்பிட முடிச்சு தான் வேலையை பார்ப்பேன்னு சொல்லி ஷாகியும் ஸ்கூபியும் வந்து ஃபன்னாக வந்து பண்ணிக்கிட்டு இந்த மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூபி வந்து டீமுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆள். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கூபி வந்து பயத்திலேயே அந்த மிஸ்ட்ரி வந்து சால்வ் பண்ணுவான். அதெல்லாம் பார்க்குறது தான் சூப்பராக வந்து இருக்கும். உங்களுக்கு ஸ்கூபியை பிடிக்கணும், கரேஜை பிடிக்கும், ஸ்கூபியை பிடிக்கும். 2 பேரும் கேட்டோம் தான் கிட்டத்தட்ட சின்னதாக தான் இருக்கும். 2 பேருமே பயந்தாங்கொழி தான். ஆனால் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இறங்கி வந்து அடிப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுற சீக்வன்ஸ் தான் வேற லெவலில் வந்து இருக்கும். நம்ம ஸ்கூபி கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல திருடு கூட வந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து சாகியும் ஸ்கூபியும் எப்படி வந்து டேக்கிள் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஆனால் சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸ்கூபியோட மூவிஸ்னா வேற லெவலில் வந்து இருக்குங்க. ஜாம்பி மூவிஸ் வரும், அப்புறம் இந்த ஹாட்ஸ்டார் மூவிஸ்னு சொல்லிட்டு வந்து வேம்பயர்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஸ்கூபியோவில் இருக்க மூவிஸ் எல்லாமே வந்து நான் பிடிக்கும். நம்ம ஸ்கூபியோவும் கரேஜ் த கவரி டாக் 2 பேரும் கிராஸ் ஓவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நான் சூப்பராக வந்து இருக்கும். டாம் அண்ட் ஜெரி. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு டாம் அண்ட் ஜெரி சேர்க்காம இருந்தா தப்புங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டாம் தான் பெட்டு, அதாவது ஜெரியை பிடிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு பெட்டு தான் டாம். ஆனால் சில எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெரியை வந்து பெட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அதனால 2 பேரையும் தான் லிஸ்ட்ல வந்து எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டாம் வந்து ஜெரியை பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டா வந்து வச்சிருப்பாங்க. அதாவது எலியை பிடிக்கிறதுக்காக பூனை வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம டாம் கடைசி வரைக்கும் ஜெரி வந்து பிடிக்க மாட்டாரு. ஜெரிக்கும் நம்ம டாமுக்கும் நடக்கிற அந்த கலவரம்னா பார்க்கறது தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாக டிப்ரெஷனாக இருக்கீங்க, என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப ஒரு காண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டாம் அண்ட் ஜெரி ஒரு எபிசோட் போட்டு பாருங்களேன். நீங்க உங்களை அறியாம சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்க மைண்டே வந்து ஃப்ரீயா வந்து ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க. டாம் அண்ட் ஜெரினா எப்ப வேணா வந்து நான் பார்க்கலாம். உங்க வீட்டுல யாராவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா சில பேர் குப்பை வீடியோஸ் வந்து யூடியூப்ல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டாம் அண்ட் ஜெரி வந்து போட்டு காமிங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சூப்பரா வந்து இருக்கும். எனக்கு இப்போ போர் அடிச்சாலும் சரியா டாம் அண்ட் ஜெரி வந்து உட்காந்து பார்ப்பேன். டாமுக்கும் ஜெரிக்கும் நடக்கிற அந்த சண்டைலாம் பார்க்கறது வந்து செம்ம சூப்பரா வந்து இருக்கும். ஜெரி தான் சீஸுக்காக அடிச்சிக்கிறது, டாமோட பாலை போய் குடிக்கிறது, பையில கடி வாங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபன்னா வந்து கொண்டு போவாங்க. டாம் அண்ட் ஜெரி
ஜெரி எப்போதுமே ஃபேவரட் தான். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன இப்போ ஒரு அனிமேஷனை கேவலப்படுத்தி ஒரு மாதிரி அசிங்கமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஆனால் பழைய சீரிஸ்னா எப்போதுமே டாப் நாச்சுங்க. அந்த ஓல்டு கார்ட்டூன்ஸ் எடுத்தாலே டாம் அண்ட் ஜெரிக்கு எப்போதுமே தனி இடம் இருக்குங்க. மாசுங்க டாம் அண்ட் ஜெரி. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லா சீரிஸும் தான் பார்க்கலாம். டாம் அண்ட் ஜெரி கிட்ஸ், டாம் அண்ட் ஜெரி டேல்ஸ், அப்புறம் டாம் அண்ட் ஜெரிக்கு மூவிஸ்லாம் இருக்கும் பாருங்க. ஐயோ எல்லாம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு டைம் இருந்தா திரும்ப டாம் அண்ட் ஜெரி வச்சு பாருங்க. செம்மையாக தான் இருக்கும். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப காண்டா இருக்கு அந்த நாடு இருந்தாலும் செம்ம போரா போகுது, ரொம்ப பார்த்தீங்கன்னா டல்லா போகுதுன்னா ஒரு எபிசோட் டாம் அண்ட் ஜெரி வச்சு பாருங்க. உங்க மூடும் தான் சேஞ்ச் ஆயிடும். பண்ணாம தானே ஆயிடுவீங்க. டாம் அண்ட் ஜெரி தாங்க. எதாலையும் பீட் பண்ண முடியாது. டாம் அண்ட் ஜெரியை பத்தி பேசணும்னா தனி வீடியோ தான் போடணும். இந்த வீடியோ வந்து எல்லா காரணத்தை பத்தி பேசணுங்கிறதுனால இதோட தான் டாம் அண்ட் ஜெரியை பத்தி பேசுறதை நிறுத்திக்கிறேன். மிஸ்டர் கேட், கிட் விசஸ் கேட். இந்த சீரிஸ்ல தான் மிஸ்டர் கேட் அம்தனா பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் பார்த்த பெட்ஸ் எல்லாமே ஹீரோவா இருப்பாங்க, இல்லாட்டி ஹீரோவோட பெட்டா அம்தனா இருப்பாங்க. ஆனா இவன் மட்டும்தாங்க வில்லன். அதாவது ஹீரோ வந்து கிட்டு, அதாவது நம்ம கூப்பரு, வில்ல வந்து மிஸ்டர் கேட். இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் கேட்டு. இது தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பரோட தங்கச்சி வந்து வளர்த்துட்டு இருப்பா. நம்ம கூப்பருக்கு மட்டும் தான் தெரியும் இது ஒரு ஏலியன் சொல்லிட்டு. கூப்பருக்கும் அவன் ஃப்ரெண்டு டென்னிஸ்க்கு மட்டும்தான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இந்த கேட்டோட ஏலியன் தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஸ்டோரி வந்து கொண்டு போவாங்க. சம் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பர் அம்தனா இருக்கும். எனக்கு இந்த சீரிஸை பார்க்கும்போதுனா கேட்டு, அதாவது இந்த சீரிஸை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஏரியாவில் சுற்றுற கேட்டெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஒருவேளை இருக்குமோ, இந்த பூனை ஏலியனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டவுட்டாக தான் சுற்றிட்டு இருப்பேன். ஏன் பூனைனா பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ என்ன பூனையா இல்லை ஏலியனான்னு சொல்லிட்டு வந்து நான் கேட்டுட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. டவுட்டையும் வந்து கொண்டு வர வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பூனை மட்டும் ஏலியன் கிடையாதுங்க. கெமிலியானு அப்புறம் ஹாம்ஸ்டர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏலியனாக காமிப்பாங்க. அந்த இடத்துல மனுஷங்க மட்டும்தாங்க மனுஷங்க, அதாவது எர்த்த சேர்ந்தவங்களாம் தான் இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறோம் செம்ம கிரிப்பே சூப்பராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேட்டுக்கும் கூப்பருக்கும் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வேற லெவலில் இருக்கும். அப்புறம் சீசன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா கூப்புக்கும் கேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சில மிஷன்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கறப்ப செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துனா இருக்கும், நல்லா இருந்துனா இருக்கும். கேட்டை பார்க்கறது கேட் மாதிரியே தெரியாது. ஆனால் மில்லி மட்டும் எப்படி கேட்டுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. சில இடத்துல அந்த கேட் பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்கும், சில இடத்துல க்யூட்டாக வந்துனா இருக்கும். இந்த கேட்டை வந்துனா முழுசாக வில்லனும் சொல்லிட முடியாது, முழுசாக ஹீரோன்னு சொல்லிட முடியாது, ஆன்டி ஹீரோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்துனா ஒரு கேரக்டர் தான் மிஸ்டர் கேட். இந்த மாதிரி ஒரு ஏலியன் கேட் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பெரிய பிளாட்டிபஸ், ஃபினிஷ் அண்ட் ஃபேப் அந்த சீரிஸ்லாம் நீங்கள் வந்து பெரிய பிளாட்டிபஸ் வந்து தான் பார்த்துருப்பீங்க. ஃபினிஷ் அண்ட் ஃபேப்பும் சம்மர் லீவில் வந்து தான் வச்சு கேஜெட்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஐக்கானிக்கான டைலாக் சொல்லுவாங்க, ஹே பெரிய எங்க அப்படின்னு சொல்லும்போது பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொந்து வழியாக போயிட்டு அவரோட சீக்கிரம் பேஸ் வந்து தான் போவார். அங்கே போய் பார்த்தா ஒரு மீச மாமானோ ஒரு கண்ணாடி பாட்ட குட்டி பையனும் தான் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மிஷின் வந்து தான் கொடுப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா டூசன் ஸ்மித் தான் அடிச்சு நவுத்துறது. டூசன் ஸ்மித் யாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஈவில் சயின்டிஸ்ட். அவன் விசித்திரமான கேஜெட் வந்து நல்லா தான் செய்வான். ஆனால் என்ன ஒன்று அதிலே செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பட்டன் வந்து வச்சிருவான். அதனால வந்து பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு வரைக்கும் ஈஸியாக தான் முடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இவன் பெரியோட ஸ்டோரி வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், ஃபினிஷ் அண்ட் ஃபேபோட ஸ்டோரி வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அது ரெண்டுத்தையும் வந்து கடைசியில் சூப்பராக தான் ஜாயின் பண்ணி என் பண்ணுவாங்க. சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் எபிசோட எண்டில் வந்து ஹே பெரிய இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அண்ட் ஃபேப் வந்து வந்துடும். அதான் பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். அதாவது இது இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஏஜென்ட் தான் இருக்கும் அந்த ஊரில். அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய மட்டும் தான் ஸ்டார்டிங்லேயே சீக்ரெட் ஏஜென்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மாசம் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி சொன்னால் போக போகலாம் தெரியுது, ஊரில் இருக்க எல்லா பெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மீசமாவும் கண்ணாடி போட்ட தம்பி வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் ஏஜென்டா வந்து ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சரியான டவுட் ஆயிட்டு, எங்க வீட்ல இருக்க நாய் பூனை ஏதாச்சும் பாத்தீங்கன்னா சீக்ரெட் ஏஜென்டா இருக்குமான்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருக்க நாய் பின்னாடி தான் போய் பார்த்தேன். ஆனா அந்த நாய் வந்து தான் தெரு தெருவா சுத்திட்டு கண்டத்துல காக்கா போயிட்டு திரும்ப வந்து வீட்டுல வந்து படுத்துக்கிச்சு. அப்புறமா தெரிஞ்சிச்சு எங்க வீட்டு நாய் சீக்ரெட் பெட்னா கிடையாது, சோம்பேறின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் விடுங்க. பார்த்தா நமக்கு எதுக்கு, அதான் பார்த்தீங்கன்னா பெரியங்கிறது வந்து ஒரு பிளாட்டிபஸ் வந்து பொதுவாக யாரும் பெட்டா தான் வளர்க்க மாட்டாங்க. ஆனால் ஃபினிஷ் அண்ட் ஃபேப் தான் வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கே தான் தெரியாது பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் சொல்லிட்டு. ஆனால் எபிசோட சீசன் கடைசியில் தான் தெரிஞ்சிருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து அழிச்சிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அண்ட் ஃபேப்புக்கு கடைசி வரைக்கும் நம்ம பெரிய ஒரு ஏஜென்ட்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. நம்ம பெரியோட வில்லன் தான் டூசன் ஸ்மித். அவனை பற்றி தான் தனியாக ஒரு வீடியோவே வந்து போடலாங்க. அவனோட பேக் ஸ்டோரிலாம் கேட்டோன்னே அட பாவீங்களா இவனை போய் இப்படி பண்ணிருக்கீங்களா, அதான் இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு தோணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம பேக் ஸ்டோரி வந்து சூப்பராக வந்து எழுதியிருப்பாங்க. பாவமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவனை பற்றி நம்ம தனியாக பேசுவோம், இப்போ பெரிய பற்றி பேசுவோம். பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அது செய்கிற விஷயம் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து இருக்கும், சம் ஸ்டைலாக வந்து இருக்கும். அது பெரிய வந்து பேசாது, அது கிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன்ஸ் வந்து காட்டும். அதெல்லாம் பார்க்கறது சூப்பராக வந்து இருக்கும். எனக்கு பெரிய தான் ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்குங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நாய் பின்னாடி போய் அதை ஏற்கனவே சொல்லிட்டு நான் திரும்ப சொல்லிட்டு போயிடுவோங்க. எனக்கு ஃபினிஷ் அண்ட் ஃபேபோட பெரிய வந்து ரொம்ப வந்து பிடிக்கும், கேண்டிஸையும் பிடிக்கும். ஒரே விடுங்க அதை இப்போ நமக்கு ஓகே.
ஓகே ரைட் வருங்க இதோட நம்ம முடிச்சுப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய பிடிக்குமா யார் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போங்க. உங்களுக்கு இஷ்டம் தான் மறக்காம கமெண்ட் போங்க. அப்புறம் உங்களோட பெட் நேம் என்னன்னு சொல்லிட்டு போங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வீடியோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா கீழே ஷேர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறோங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தவங்க அப்பா இந்த மாதிரி செய்யணும் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் ஹைப்னு சொல்லிட்டு புது ஆப்ஷன் வந்துருக்கும். அமுச்சு விட்டீங்கன்னா 4 பேருக்கு இந்த வீடியோ தான் கன்ஜெஷனில் போவோம். நானும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரு வீடியோ மக்களே பாய்.